வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: குடும்ப வருமானத்திற்கு ஏற்ப செலவினத்தை திட்டமிட்டு கொடுத்தனம் நடத்துவது தாய்மார்கள் கையில்தான் இருக்கிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பெண் விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுள்ள வழியிலே செயல்களாட்டி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. குழு கூட்டல் இன்பம் குடும்பம். குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். என்ன வேணும்? கணவன் மனைவி இருவரும் இந்த குடும்பம் நடத்துவதில் ஒத்து உதவி, என்ன வருமானம் இருக்கோ அந்த வருமானத்திற்கு ஏற்ற ஒரு செலவை திட்டமிட்டு செய்யும்போது வருமானம் ஆண்கள் அதிகமாக சம்பாதிச்சாலும் பெண்கள் அதிகமாக சம்பாதிச்சாலும் குடும்ப வாழ்க்கையில் நாம் ஒரு முறையான ஒரு திட்டத்தை தீட்டி அதன் மூலமாக பொருள் ஈட்டல், காத்தல், அனுபவித்தல், பிறருக்கு ஈண்டு வாழ்தல், சேமித்தல் என்ற இந்த 5 நிலைகளில் நாம் திட்டமிட்டு செயல் செய்யணும். ஆனால் ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, இப்போ பெண்கள் கூட சம்பாதிக்கிறாங்க. யார் சம்பாதிப்பது அதிகமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவது பெண்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து செய்யணும் என்று சாமிஜி சொல்கிறாங்க. வருமானம், அந்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் சிக்கனமாக செலவு செய்து மீறிய சேமிப்புக்கு வைத்து அந்த சேமிப்பின் மூலமாக நம்முடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய அத்துணை செலவுகளையும் சமாளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு குடும்ப தலைவிக்கு. அப்போ இதில் பெண்கள் திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில தான் வாழ்க்கை சிறப்பு என்று சாமிஜி சொல்றாங்க. சாமிஜியினுடைய தாயார், சாமிஜியினுடைய தந்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும், வரதப்ப முதலியார். அவங்க தொழில் நெசவு தொழில். நெசவு தொழிலில் அவ்வளவா வருமானம் இருக்காது. அப்போ அந்த ஒரு ஏழ்மையான ஒரு நிலை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். அவங்க தாயார் அந்த இலவசமாக அந்த பிரசவம் பார்ப்பாங்க. அந்த ஏரியாவோட உள்ள அவ்வளவு ஊர்களையும், குடுவஞ்சேரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள்லையும் வைத்தியம் பார்ப்பது தான் அவங்களுடைய அன்றாட பணி. அப்போது அதை கொண்டும் அதில் குறைந்த வருமானம் வரும். ஐயா சம்பாதிக்கிறத வைத்து அந்த நெசவு தொழிலில் வர்றதை வைத்து அவங்க திட்டமிட்டு ஏழ்மை நிலையாக இருந்தால் கூட அந்த குடுத்தனத்தை சிறப்பாக கொண்டு வருவாங்க. சாமிஜி இந்த சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து அந்த சிறு வயதிலேயே அவரால் முடிந்தது எல்லா வீடுகள்லையும் பேப்பர் வாங்கி அந்த நோட்டு புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் எல்லாம் கேட்டால் கொடுத்துருவாங்க. அதை அப்போது பேப்பர் பை தான் மளிகை கடைகள்லாம் எல்லாமே பொட்டணம் அடிக்க பயன்படுத்துவாங்க. சாமிஜி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பழைய புத்தகங்களுக்கு தகுந்தாற்போல் ஒட்டி கொடுப்பாங்க. அதையும் அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அப்போது தொடர்ந்து அந்த குடும்பத்தில் ஒரு சிரமமில்லாத நிலையில் ஏழ்மையாக இருந்தால் கூட அம்மா சாமிஜியினுடைய தாயார் ரொம்ப சிக்கனமாக அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சிரமம் இல்லாத அளவுக்கு அவங்க குடும்பத்தை நடத்தினாங்க. அதே போல் சாமிஜியினுடைய வாழ்க்கை துணை அன்னை லோகாம்பாள் அம்மா. சாமிஜி கைத்தறியில் பெரிய அளவில் தொழில் செஞ்சாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த தொழில் பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அம்மாக்கிட்ட, அன்னை லோகாம்பாள் அம்மாக்கிட்ட அவங்க கலக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சால் இனி நமக்கு பெரிய பாதிப்பு வரும். இந்த தொழிலை நாம் நிறுத்தும் போது எல்லா வகையிலையும் நம்மகிட்ட இருக்கிற பணம் அத்தனையும்
நெசவாளிகளுக்கு நாம் மிஷினரிஸு திராட்டை இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். வருமானத்திலேயே அவ்வப்போது வர்ற லாபத்தையும் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு இந்த தொழிலில் ஒரு பெரிய நஷ்டம் வரக்கூடிய அளவில் இருக்குது. இதை இப்படி நிறுத்திட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்லும்போது, அம்மா நிறுத்திடுங்க, இதை தொடர வேண்டாம் என்று சொல்லி எனக்கு புட்டு இடியாப்பம் சுட்டு அதன் மூலமாக வருமானம் வர்றதே நமக்கு போதுமானது என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதுபோல் ஒரு தைரியத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் சாமிஜியினுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைவாக வாழ்ந்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு பெண்களும் வருமானத்துக்கு தகுந்தாற் போல ஒரு திட்டத்தை தீட்டி சிறப்பாக வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க